வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ரொம்ப சிம்பிளான கேள்வி, பட் இருந்தாலும் ஆமால அப்படின்னு தோன்ற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன் நட்சத்திர கிரகங்கள் எல்லாம் ஆணாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி, ஆனால் இது உண்மையான ஒரு விஷயமா? ஏன்னா நமக்கு உருவகப்படுத்தும் பொழுது ஆமாங்க, சுக்கிரன் வந்து இப்படி இருப்பார், அவர் வந்து அசுரர்களுக்கு குரு, இவர் குரு பகவான், தேவகுரு, பிரகஸ்பதி இப்படி இருப்பார், சனி பகவான் அப்படி இருப்பார், சந்திர பகவான் இப்படி இருப்பாருன்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து ஆண்களாக உருவகப்படுத்தியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படி தான் சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா 100 விழுக்காடு இல்லைங்க. ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் சூரியன், செவ்வாய், குரு ஆணாக சொல்லப்படக்கூடிய கிரகம். நல்லா கேளுங்க, சூரியன், செவ்வாய், குரு ஆணாக உருவகப்படுத்தப்பட்ட ஒரு கிரகம். அதே மாதிரி சந்திரன், சுக்கிரன் பெண்ணாக உருவாக்கப்படுத்தப்பட்ட ஒரு கிரகம். ஓகேங்களா? இதில் புதன் ஆணாகவும் பெண்ணாகவும் இல்லாத நடுநிலையாக இருக்கக்கூடிய அப்படின்னு அதுக்கு ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. அந்த வேர்டெல்லாம் வேணாம். ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாமல் ஒரு நடுநிலையாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. யார? சுக்கிரனை. அதே மாதிரி சனியை வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெண் கிரகமாகத்தான் உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. சனி பகவான் நீங்கள் பார்க்கும்போது சனி பகவான் அப்படி இப்படின்ற மாதிரி இருக்குல்ல, சனி வந்து ஒரு மாதிரியான பெண் கிரகத்தன்மையை குறிக்கக்கூடியவர், நிதானமானவர், பொறுமையானவர். இந்த தன்மைகள்லாம் யாருக்கிட்ட இருக்கு? ஒரு ஆண்கிட்ட நிதானம், பொறுமை, கும்ப லக்னமாகவும் மகர லக்னமாகவும் மகர கும்ப ராசி லக்னமாக இருந்தீங்கன்னா வரும். கடந்த லைவ்ல கேட்டிருப்போம். ஒரு தாழ்மைன்னா ஒரு மாதிரியான கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்குது. நீங்கள் கும்ப லக்னமா இல்லை கும்பராசியா, ஏன்னா கும்ப சனியுடைய அமைப்புகள் இருக்கீங்களான்ற ஜாதகத்தை போட்ட உடனே கும்பராசின்னு இருந்தாங்க. அப்போது இந்த அமைப்புகளில் சூரியன் ஆண் கிரகம்ங்க, சந்திரன் பெண் கிரகம். இதை தான் கணவன் மனைவி அமைப்பு, தாய் தந்தை அமைப்புன்னு ஜோதிடத்தில் சொல்லி கொடுக்குறாங்களா. அதுக்கு அடுத்த நிலையாக அவர் செவ்வாய் வருகிறாரு. ஆமாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் உண்மை உங்களுக்கே தெரியும். ஜிம்முக்கு போகிறான்னு அடிக்கடி பேசுகிறோம். அது முடிஞ்சு அடுத்ததாக குரு பகவான் முழுமையான ஆண் கிரகம், ஒரு மாதிரியான ஆன்மீக கிரகம்னு கூட சொல்லலாம். ஓகே, குரு பகவானுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் நடுநிலையான ஒரு அழித்தன்மை கொண்ட கிரகம் அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுது. அந்த அமைப்புகளில் தான் புதனுடைய நிலை, ஆணும் இல்லா பெண்ணும் இல்லான்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா சனி பகவானும் அதே மாதிரி ஒரு மாதிரியான பெண் தன்மை உடைய கிரகம் தான். அதுக்கப்புறம் சுக்கிரன் சொன்னாலே பெண் காமம்னு தான் ஆரம்பிப்போம். பெண் சுக்கிரன் வலுத்த ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் சொல்லும் போது எல்லா விஷயத்தையும் சொல்லி உங்க ஜாதகத்தை கொடுங்க, சுக்கிரன் சுபத்துவமா இருக்கணும், அதனால தான் நீங்க இந்த துறையில இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்து பார்க்குற. சுக்கிரன் உச்சமாக இருந்து ரிஷப லக்னமா இருந்தாரு. அவ்வளவுதான். அப்போ இந்த தன்மைகள்ல எல்லா கிரகமும் ஆண்கள், எல்லா கிரகமும் பெண்கள், அந்த மாதிரியான நிலையில கிரகங்கள்ல ஆண் பெண் காரக அமைப்புகள். இதுலதான் இன்னொரு குழப்பம் வரும். பெண்ணுக்கு 7ஆம் இடத்த களத்திர காரகனை செவ்வாயை வச்சு பார்க்கணும், ஆண்களுக்கு களத்திர காரகனை சுக்கிரனை வச்சு பார்க்கணும். அப்படிலாம் இல்லைங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 7ஆம் பாவக அமைப்புகளில், தாம்பத்திய அமைப்புகளில் நீங்கள் சுக்கிரனை தான் வச்சு பார்க்கணும். அவர் தான் களத்திர காரகன், உதிர காரகன். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இதுக்குனுடைய அர்த்தம் என்னன்னு தெரியும். இதுதானே தவிர சொந்த ஐடியாஸ்லாம் நம்ம போட்டுக்க வேணாம். இதுதான் விஷயம். இதை வச்சு தான் அடுத்தடுத்த அமைப்புகளில் ஒருவேளை நீச்ச சுக்கிரனோட ராகு சேர்ந்துடுறாரு, அந்த சுக்கிரதசை நடக்குது, சுக்கிரதசையில் ஏதாவது ஒரு பொண்ணு வராங்களா, ஏதாவது ஒரு பொண்ணுடைய அறிமுகம் வந்தது, அந்த பொண்ணுடைய குணங்கள் எப்படி இருக்கான்னு எப்படி கேட்குறோம் அப்படின்னா சுக்கிரன் பெண்ணை குறிக்கிறவர். ஓகேங்களா? இந்த அமைப்புகளில் இருக்கும். அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாதீங்க. எந்தெந்த கிரகம் எந்தெந்த தன்மைன்றதை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களால் பலன் சொல்ல முடியும். ரொம்ப ப்ராக்டிக்கலான இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி. இல்லைன்னா நம்ம பழைய காலத்து அது மாதிரி 2 தாரம்ங்க, மங்கல்ய தோஷம்ங்க, குலதெய்வ சாபம்ங்கன்னு போயிடுவீங்க. அப்போது எல்லாரும் உங்களை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவாங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.